ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து சளி பிடிச்சிருக்கும் போது, நெஞ்சு சளி இருக்கும்போது, இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, நல்லாகும். ஏன்னா இதில் வந்து நம்ம சுக்கு, அதுக்கப்புறமா மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு நம்ம சூடாக சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் டைம் எப்போனாலும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு இது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை. இது எப்படி செஞ்சு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த கப்பில் வந்து 2 கப் மாவு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, லைட்டாக வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு தான். நம்ம இந்த மாவில் இடியாப்பம் செய்கிற அதே மாவு தான். இடியாப்பம் செஞ்சுக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், அதே மாவு தான் இது. இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கோம். இதே கப்பில் தான் நாட்டு சர்க்கரையும் 1.25 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை நல்லா பிசையணும். அதுக்கு அந்த மாவு கூட பிசையும் போது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சுக்குத்தூள் சேர்த்துக்கிறோம். துருவன தேங்காய் 1 கப்பு, பால் 1 கப்பு, நாட்டு சக்கரை 1.25 கப்பு. இப்போ நம்ம இதை வந்து மாவு பிசைறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு பிசைறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். மாவு எடுத்த அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி நான் வந்து சூடு பண்ணுறேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இந்த தண்ணியில் லேசாக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டாச்சு. தண்ணியும் சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மாவு பிசைறதுக்கு வந்து இந்த கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி சூடாயிருச்சு. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் மாவை. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆறினோடனே கையில் பிசையலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூனில் கலந்து விட்டுக்கலாம் இதை. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் ஆறி வருது. நம்ம சூடு பண்ணியிருக்க அந்த தண்ணி 2.5 கப்பில் நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம இதை கிளறி விடுறோம். இப்போது தண்ணி சரியாக இருக்கும் அந்த தண்ணி. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உருண்டை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து எடுத்துட்டு நம்ம இதை தனியாக வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப்பில் இந்த கப்பில் எடுத்துட்டு திருப்பி இதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டணும்.
இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். தட்டையாகவும் உருட்டிக்கலாம், இந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நீட்டமாக இதை நம்ம உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தட்டையாகவும் நம்ம உருட்டிக்கலாம். அப்படியே ஈஸியாக நம்ம அதை அப்படியே உருட்டிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மண் சட்டி வச்சுட்டு நம்ம கப்பில் 5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாதி தண்ணியை ஊற்றிருக்கோம். நம்ம மாவு அளந்த கப்பில் தான். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமாக இருக்கும், மண் தூசியெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால அப்படியே சேர்த்துருக்கேன் நான். இதில் நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் தான் 5 கப் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம பாதி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மீதி நாட்டு சக்கரை போட்டுட்டு மீதி தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அந்த தண்ணியும் சூடாகட்டும். அது சூடாகி கொதி வரும்போது நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை சேர்க்கணும். இப்ப தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகள்லாம் வேகணும். இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம விடணும். 15 நிமிஷம் விட்டோம்னா அப்படியே நம்ம அதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் அது வெந்து வந்துடும். அந்த உருண்டைகள்லாம் வெந்து வந்துடும். நம்ம வந்து கொஞ்சமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லை மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு. இப்போ நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ துருவின தேங்காய் 1 கப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. இப்போ
எப்படி செய்யறதுன்னு பார்த்துப்பீங்க. இது வந்து அருமையான ஒரு ஸ்வீட் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.